ஹலோ கைஸ், லெட்ஸ் வெல்கம் பேக் டு மெக்கானிக்கல் பை நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த ஷார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹீரோ ஹோண்டாவில் நமக்கு ஆயில் இல்லை அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் காட்டும், தென் ஆயில் இல்லை அப்படின்னா நமக்கு இன்ஜின் பார்ட்ஸுக்குள்ளே என்னென்ன பார்ட்ஸ் வந்து கிராஷ் ஆகும் அப்படிங்கிறது இந்த ஸ்டார்ட்டில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆயில் இல்லை அப்படின்னா நமக்கு கியர் ஷிஃப்டிங் வந்து ரொம்ப ஹார்டனாக இருக்கும். இன்ஜினோட ஹீட்டே வந்து அதிகமாக இருக்கும். ஓவராக வந்து இன்ஜின் ஹீட் ஆகும். தென் கியர் ஷிஃப்டிங் வந்து ஹார்டனாக இருக்கும். தென் வண்டியோட நாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரைஸ் ஆகிற மாதிரியே வண்டி சவுண்டு இருக்கும். தென் ரொம்ப நாய்ஸ் வந்து பேரிங் நாய்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஆயில் இல்லைனா இந்த மாதிரி. இப்போ நீங்கள் கிளச் கேஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் டிப்ஸ்டிக்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டு கிளச் கேஸை ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ ஆயில் இல்லை அப்படின்னா இந்த சம்ப்லையாவது கொஞ்சமாவது ஆயில் இருக்குங்க. ஃபைனலாக கொஞ்சமாவது ஆயில் இருக்குது. அந்த ஆயிலும் நீங்கள் வந்து ஆயில் எல்லாமே ஓட்டிகிட்டே இருந்து வண்டி சீசார் கண்டிஷன் வரைக்கும் ஓட்டிட்டீங்க அப்படின்னு இந்த சம்பில் இருக்கிற ஆயிலுமே நமக்கு ரொம்ப போயிடும். ஸோ இந்த ஆயில் எல்லாம் போகிறனால நமக்கு இந்த கியர் டீத் எல்லாமே நமக்கு டேமேஜ் ஆயிரும். கிளச்சு பேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும், எரிஞ்ச மாதிரி இருக்கும், ஸ்மெல்லே வருங்க. கிளச் பிளேட் ஸ்மெல்லு சம்டைம்ஸ் வரும். ஓகேங்களா, இப்போ இந்த ப்ரெஷர் பிளேட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டெல்லாம் தேஞ்சு ரொம்ப தின்னாயிரும், மெல்லிஸாக ஆயிருங்க. இந்த பேரிங் வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த கிளச் பேரிங் வந்து நமக்கு போயிடும். தென் இந்த பக்கம் ஆயில் ஃபில்ட்ரு இருக்கும். நமக்கு அந்த ஆயில் ஃபில்ட்ரு வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். அந்த ஆயில் ஃபில்ட்ரு உடஞ்சாலுமே நமக்கு இன்ஜினோட டாப் டெட் சென்டருக்கு ஆயிலை வந்து எடுத்துகிட்டு போகாது. ஆயில் ஃபில்ட்ரு சுற்றுறதுனால தான் நமக்கு உள்ளே இருக்கிற ஆயில் மேலே சர்க்குலேஷன் ஆகுது. மேலே வந்து கேம் ஷாஃப்ட்டுக்கு ஆயிலை வந்து சர்க்குலேட் பண்ணி கொடுக்குறது இந்த ஆயில் ஃபில்ட்ரு தான். அந்த ஆயில் ஃபில்ட்ரு உடஞ்சிச்சுனாலும் நமக்கு இன்ஜின் வந்து ஆயில் வந்து நமக்கு மேலேயே போகாது. ஓகேங்களா, ஆயில் ஃபில்ட்ரு. தென் எல்லாம் கிராஷ் ஆகிற மெட்டீரியல் எல்லாமே நமக்கு கீழே வந்து சம்பில் வந்து ஸ்டோர் ஆகும். சம்பில் அந்த ஃபில்டரை வந்து ஒவ்வொரு ஆயில் மாற்றும் போது நீங்கள் அந்த சம்பில் இருக்கிற ஃபில்டரை எடுத்து க்ளீன் பண்ணி போடணும். ஏன்னா அந்த சம்பில் தான் வந்து நிறைய இரும்பு துகள்கள் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். அது ஒவ்வொரு ஆயில் சேஞ்சஸ் அப்போ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி போடணும். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ கிக்கர் ஸ்ப்ரிங்கு போயிடுச்சுனாலுமே சேம் இதே கான்செப்ட் தான். இந்த கிக்கர் ஸ்ப்ரிங் உள்ளக்க பாருங்கள், நர்லிங் போனால் மட்டும்தான் நம்ம ஃபுல் இன்ஜினே கழட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் கிக்கர் ஸ்ப்ரிங் வந்து பார்த்திங்கன்னா இது வெளியிலேருந்து நமக்கு மாற்றிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. தென் என்ன அப்படின்னா, ஆயில் செல் இல்லை அப்படின்னா நமக்கு இன்ஜினோட மெயின் கிராங்க் கேஸ் பேரிங் காட்டுறோம் பாருங்கள். இப்போ அது மேலே பார்த்திங்கன்னா நமக்கு கியர் ஷிஃப்ட் அந்த ஸ்டார் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது மூலிமா தான் நமக்கு கியர் ஷிஃப்டிங் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டு செகண்டு தேர்டு ஃபோரு இந்த மாதிரி கியர் ஷிஃப்டிங் வந்து நமக்கு அந்த ஸ்டார் இருக்கிறனால தான், ஸ்டார் மாதிரி இருக்கிறது தான் கியர் ஷிஃப்டிங் சொல்லுவோம். தென் நமக்கு கிளச்சில் இருக்கிற ஆயில் சீல் எல்லாமே கண்டிப்பாக போயிருங்க. ஆயில் இல்லாமல் வண்டி ஓவர் ஹீட் ஆகி ஓடிச்சுன்னா ஆயில் சீல் அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். தென் இன்ஜின் ஷாஃப்ட்டோட மெயின் ஷாஃப்ட்டு பாருங்கள். இந்த மெயின் ஷாஃப்ட்டில் இருக்கிற பேரிங்கு ஆயில் இல்லை அப்படின்னா, கொஞ்சம் ஆயில் இல்லை அப்படின்னாலும் நமக்கு கண்டிப்பாக வந்து பேரிங் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கிளச்சு பிளேட்டு புதுசு மாற்றுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து ஆயிலில் ஊற வச்சு அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணுங்கள். டைரெக்டாக கிளச்சு பிளேட்டை புதுசு எடுத்து போடலாம். சம்டைம்ஸ் இப்போலாம் போடுறாங்க, சீக்கிரம் வந்து நமக்கு லூப்ரிகேட் கிடச்சிருது. ஆனால் கொஞ்சம் ஊற வச்சு போட்டால் நல்லது. ஓகேங்களா, அவ்வளோதான். தேங்க்யூ.